படுத்தாலும் புரண்டாலும் ஒட்டுவதுதான் ஒட்டும். நாம் என்னதான் உழைத்தாலும், சொத்து சேர்த்து வைத்தாலும், சொத்தை காப்பாற்ற முயற்சி எடுத்தாலும், நமக்கென்று நம் தலையில் என்ன எழுதியிருக்கிறதோ அதுதான் கடைசி வரையில நிலைக்கும். நாம் பிறக்கையில் இவனுக்கு இது என்று எழுதப்பட்டது நம்மை கண்டிப்பாக வந்து சேரும். அது யார் தடுத்தாலும் நடக்காது, யார் கொடுத்தாலும் நிறையாது. நாம் போடும் கணக்குகளை விட இறைவன் போடும் கணக்கே நம் வாழ்க்கைக்கு சரியான பதிலாகும். இறைவனின் துணையோடு முன்னேற்ற பாதையில் முன்னேற முயற்சி செய்வோம். எனக்கு யாரும் தேவையில்லை என்ற வார்த்தைக்கு பின் யாரோ ஒருவருடைய நம்பிக்கை துரோகம் கண்டிப்பாக இருக்கும். கடவுள் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பது உன்னை துன்பப்படுத்துவதற்காக அல்ல, எத்தனை உறவுகள் போலியானது என்பதை உனக்கு உணர்த்தவே அவர் அப்படி செய்கிறார். நன்றி கெட்ட உலகமாடா. உன்னோட தேவைப்படும் போது எல்லாருமே உன்னை தேடி வருவாங்க. உன்னோட தேவை முடிஞ்சிருச்சுன்னா உன்னை ஒரு குப்பையை மாதிரி தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க. சில பேர் அப்படி தான், நம்ம தேவைக்காக மட்டும் நம்மளை யூஸ் பண்ணிட்டு தேவை முடிஞ்சுன்னா நம்மளை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய கேரக்டரை என்றைக்கு மாற்றிக்காதீங்க. சில காயங்கள் மறந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தால் சரியாகும். மனிதனுக்கு பிரச்சனை, அதனால் கடவுளுக்கு அர்ச்சனை. வறுமை வந்தால் வாடக்கூடாது, வசதி வந்தால் ஆடக்கூடாது. கருப்பு மனிதனின் ரத்தமும் சிவப்பு தான், சிவப்பு மனிதனின் நிழலும் கருப்பு தான். வேர்வை துளிகள் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவை வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும். வீரன் சாவது இல்லை, கோழை வாழ்வதே இல்லை. உன்னை நீ செதுக்கிக் கொண்டே இரு. வெற்றி பெற்றால் சிலை, தோல்வியடைந்தால் சிற்பி. உண்மை. சவால்கள் இல்லை என்றால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம். நாளை நீ யார் என்பதை இன்று நீ செய்யும் செயல் தீர்மானிக்கிறது. இப்படியே கடந்து போய்விடுமோ என்பது உணர்வு, இதையும் கடந்து வந்தோம் என்பது தான் சரித்திரம். தடைகள் வந்தாலும் தளராதே, உழைப்பு உன்னை உயர்த்தும், தோல்விக்கு பயந்து நிற்காதே, முயற்சி உன்னை வெற்றியடைய வைக்கும். வாய் அவர்களுடையது, உன் மனதிற்கு பிடித்தது போல் நீ வாழு. காரணம் வாழ்க்கை உன்னுடையது. நீ கண்ணீர் சிந்திய நாட்களை கூட மறந்துவிடு, ஆனால் உன் கண்ணீருக்கு காரணமாக இருந்தவர்களை மறந்து கூட மன்னித்து விடாதே. நம்மை சுற்றி நடக்கும் எந்த ஒரு செயலையும் நீ எளிதாக எண்ணி விடாதே. காரணம் இல்லாமல் காகமும் கரையாது.